ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிபிளி த கிரேட்டஸ்ட் அல்கெமிஸ்ட் எபிசோட் 3 தான். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலையா? கீழே கமெண்ட்ல லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது நம்மளோட செகண்ட் சேனல், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ தான் மியூலன் கம்பெனியோட ஓனரா. இந்த வயசானவரும் இப்பதான் வந்த விஷயத்தையே சொல்றாரு. இவரோட பேரு மிஸ்டர் தாக்கமி. இவரு எதுக்கு வந்திருக்காருன்னா இவ கூட கான்ட்ராக்ட் பண்ணலான்னு வந்திருக்காரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் தயங்குறாரு, அவ்வளவுதான். இது தயக்கமா? அங்க தாக்கமியே இப்பதான் விளக்குறான். அவன் பிறந்த அந்த லேண்ட்ல இந்த கான்ட்ராக்ட், ஸ்லேவ் இதெல்லாம் இல்லையா. அங்க இப்பதான் தாக்கமியே நம்ம கிட்ட சொல்றான். அவ ஏகப்பட்ட விஷயத்த எனக்கு சொல்லி விளக்குனா. அதுல என்ன விஷயம்னா, ஸ்லேவ்ஸ் அவங்களுக்குன்னு சில பல ரைட்ஸும் இருக்கான். அதுக்கு துணி, ப்ரொடெக்ஷன், ஷெல்டர் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி கான்ட்ராக்ட்ல இல்லாத விஷயத்தெல்லாம் அவங்கள வற்புறுத்தி செய்ய வைக்க கூடாதான். அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கான். அதே மாதிரி ஓனரோட இன்ஃபர்மேஷன் அதை யாருக்குமே அவங்க ஷேரும் பண்ணக்கூடாது. நான் யோசிச்சு பார்த்ததை விட இந்த ஸ்லேவ் கான்ட்ராக்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இப்பதான் அந்த பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்றா. யாரு வந்து இந்த கடனால ஸ்லேவா மாறி இருக்காங்களோ அவங்க வந்து கடனை கொடுக்கற வரைக்கும் ஒரு ஸ்லேவா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜெயில இருக்கவங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னா அவங்களும் இந்த கான்ட்ராக்டுக்குள்ள வரலாம். அதே மாதிரி பிரிசன் வார் அதுல இருக்கவங்களும் ஸ்லேவ் கான்ட்ராக்டுக்குள்ள வர முடியும். உங்களால ஓனரோட பர்மிஷன் இல்லாம அந்த கான்ட்ராக்டை விட்டு போகவும் முடியாது. அதே மாதிரி இன்னமும் சில பல கும்பல் இருக்கு, வந்து சில பல ஆளுங்களை கத்தி அப்படியே ஸ்லேவாவும் வித்துருவாங்க. இதெல்லாம் காமனான விஷயம். அதான் அந்த வயசானவரே சொல்றாரு, நம்ம தாக்கமிக்கு இந்த வார் டைப்ல இருக்க ஸ்லேவ் தான் வேணுமா. நான் உங்க மாஸ்டரோட பர்மிஷன் இல்லாம ஃப்ரீ ஆக கூடாது. அந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் தான் எங்களுக்கு தேவை. சரி இது ஓகே தான், ஆனா நான் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுவா மாஸ்டர் தாக்கமி, அவர்கிட்ட ப்ரொடக்ஷன் அந்த ஸ்கில் இருக்கு. இப்போ இதுவே வேற யாராச்சும் இருந்தா அதை வந்து மிமிக் பண்ண முடியும். அந்த மாதிரி எங்களுக்கு யாருமே தேவையில்லை. சரி தாக்கமி, நீங்க வந்து என்ன சொல்றீங்க? உங்களோட ஒப்பீனியனை நீங்க சொல்லுங்க. முக்கியமா சொன்னா எனக்கு கில்டுல இருந்து கொஸ்டும் கிடைக்கும், அதையும் நான் முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னோட டெய்லி வேலை அதையும் நான் பண்ணும். நான் ஏகப்பட்ட விஷயத்தையும் உருவாக்குவேன். அதுக்கும் மேல ஏகப்பட்ட திறமையும் எனக்கு இருக்கு. அதனால எனக்கு வந்து எப்படிப்பட்டவங்க வேணும்னா இந்த மேன்ஷன் அதை பாத்துக்கிற மாதிரியும், போற இடம் அதுவும் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும், அங்க எனக்கு உதவி பண்ற மாதிரியும் இருக்கணும். சிம்பிளா சொன்னா எனக்கு பாடி கார்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி இந்த மேன்ஷனோட வீட்டு வேலை அதையும் அவங்க பாத்துக்கணும். இதெல்லாம் கேட்கும் போது இப்பதான் அந்த பொண்ணுக்கே புரியுது. ஓ, நீ சொல்றதை வச்சு பார்த்தா அந்த வீட்டு வேலையும் பாத்துக்கணும், மேன்ஷனையும் பாத்துக்கணும், உனக்கு பாடி கார்டு வேலையும் பண்ணும், அதுதானே? அப்பனா உனக்கு 2 ஸ்லேவ் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மாரியா இந்த பொண்ணு இவளும் ஒரு ஸ்லேவ் தான். ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது இந்த கடத்தல் கும்பல் அவங்க வந்து இந்த பொண்ணை தூக்குனாங்க. அதுக்கப்புறத்துல இருந்தே ஒரு ஸ்லேவா தான் இருக்கா. இவளுக்குன்னு இப்போ ஃபேமிலி எதுவும் இல்ல. அங்க இருமா கிட்ட அந்த பொண்ணு இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொல்றா. இவளுக்கு வீட்டு வேலை, மேன்ஷனை பாத்துக்கிறது, இந்த கேல்குலேட் பண்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லாவே வரும். இவளுக்கு படிக்க வரும், எழுதவும் வரும். எல்லா விஷயமும் இவளுக்கு தெரியும். இருமாவும் சொல்றான், ஹாலு, பெட்ரூம், கிச்சனு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்கு. இந்த மாதிரி ரூம்ஸை நீ வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியா? அப்பனா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இதை கேட்டோன்னே அவ வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா யோசிக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன வேலை? அதாவது எனக்கு புரியல. அதாவது பக்கத்துல தூங்குறது மத்த விஷயம் அதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல, நீ வந்து நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இல்ல, நான் வந்து வெறுமா வீட்டு வேலையை தான் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே தான். ஆனா அவளுக்கு இன்னமும் ஒரு மாதிரி வெக்கமா தான் வந்து. நீங்க கவலைப்பட வேணாம், இவ கூட நான் கான்டாக்ட உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன் தாக்கமி. இப்போதைக்கு இன்னொரு வாஸ்லேவ் எங்க கிட்ட இல்ல. சீக்கிரத்துல யாராச்சும் கிடைச்சா கண்டிப்பா நாங்க சொல்றோம். நீங்க வந்து சோஃபியா அவளை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. நீ வாய மூறியா? அவளை பத்தி நீ சொல்லாம இருக்கதே நல்ல விஷயமா இருக்கும். தேவையில்லாம இதுல நீ வாய நுழைக்காத. சீக்கிரமா போய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணு. அந்த பொண்ணை பத்தி கேட்டோன்னே தாக்கமிக்கு இன்னமும் கியூரியஸ் ஆகுது. ஆனா அவனால கேட்க முடியல. அந்த பொண்ணு போகும்போதே சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களோட கிரைட்டேரியா அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருந்தா கண்டிப்பா நாங்க வேற ஒருத்தங்களை சொல்றோம். சோஃபியா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் ஹீரோ அவங்க மீட் பண்ணணும்னு சொல்றானா, ஏன்னா அவனோட இன்ஸ்டிங்ஸும் பொண்ணோட எக்ஸ்பிரஷன் அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அங்க போறான். பொண்ணு வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி 2 ராஜ்யத்துக்கு இடையில இவளை நாங்க கண்டுபிடிச்சோம். ஆனா இவளுக்குன்னு சில பல குறைவு இருக்கா. அதனாலேயே யாரு கூடயும் இவளால கான்டாக்ட உருவாக்க முடியல. என்ன விஷயம்னா, இவளோட ரைட் சைடு காதாண்ட அங்க ஒரு பயங்கரமான ஸ்கேரும் இருக்கும். அதே மாதிரி இவளோட ரைட்டு கையையும் லெஃப்ட் காலையும் சரியா மூவ் பண்ண முடியாது. அதனாலேயே டெய்லி பண்ற வேலையை இவளால சரியா பண்ண முடியாது. மேல எல்ஃபுகளுக்குன்னு இருக்கிற அந்த எலமெண்டல் மேஜிக்கும் ஸ்பிரிட் மேஜிக்கும் இவளுக்கு சீல் ஆயிருக்கு. ஒரு வகையில இவளுக்கு இது ஒரு கசுமா தான். அதனாலேயே யாருமே இவளை கொண்டும் போகல. அதே மாதிரி காம்பேட்டுக்கெல்லாம் இவ ஒத்து வர மாட்டா. ஹீரோ வந்து கொஞ்சம் பேசி பார்க்கணும்னு சொல்றானா. மியூலன் அங்கல இருந்து அப்படியே போறாங்க. இப்பதான் ஹீரோவே சொல்றான், என்னோட பேரு தாக்கமி, அவங்க தான் எல்லாத்தையும் சொன்னாங்களே, நான் வந்து எந்த விதத்திலயும் உங்களுக்கு பயன்பட மாட்டேன். ஹீரோ அப்படியே கிட்ட வந்து முகத்தை பிடிச்சி பீக்கிங் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றானா. பொண்ணோட ஸ்கில் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அவகிட்ட ஃபைட்டிங் ஸ்கில்லும் இருக்கு. அவளோட காலு கை தான் கொஞ்சம் ஒழுங்கா இல்ல, அதை ஒண்டி சரி பண்ணிட்டா அவ்வளவுதான். அவளால நிறைய விஷயத்த பண்ண முடியும். மியூலனும் வந்து கேக்குறாங்க, ஆமா என்ன டிசைட் பண்ணீங்க? என்ன யோசனை? இந்த பொண்ணை என் கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? நான் சொல்லியும் நீ என்ன பண்ண போற? ஆமா, நான் ஏன் பண்ண போறேன்னா என்னால அதை குணப்படுத்த முடியும். நான் அந்த லெவல்ல இருக்கேன். ஓ அப்படியா? 50 வருஷமா அவ கஷ்டப்பட்டு இருக்கா. குணமான சந்தோஷம் தான். நான் உன்னை நம்புறேன் தாக்கமி. இவ உங்க கூடயே போகட்டும். நான் அவளுக்கு அது அவளுக்கும் பிடிக்கல, இருந்தாலும் அவ ஒத்துக்கிறா. இந்த சைடு அங்க மரியாவும் வந்து தேங்க்ஸ் சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து சோஃபியாவை என் கூடயே கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மியூல நாங்க கான்ட்ராக்ட போடுறாங்க. இப்ப நான் பண்ற மேஜிக்னால நீங்க 2 பேரும் நம்ம தாக்கமிக்கு ஒரு ஸ்லேவா இருக்க போறீங்க.
போறீங்க. இதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபைனலி அவங்களோட வீட்டுக்கு வராங்களா, அங்க மேப்ல அப்படியே குதிக்குது. மேப்ல பார்த்து அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. இது வந்து ஒரு விஷம் உள்ள சிலந்தி தானே, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது என்னோட பெட்டு தான். அது இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் உன்னோட பெட்டா? மேப்பிள், நீ இவங்க 2 பேரையும் ஏதோ பண்ணக்கூடாது, இவங்க நம்ப ஆளுங்க தான். அதுக்கப்புறம் அவங்க உள்ள போறாங்களா, அதை பார்த்தாவா அவ்வளோ ஆச்சரியமா வரா. எல்லா ரூமுமே அவ்வளோ பெருசா இருக்கு. அங்க தாக்கமிய சொல்றான், உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு ரூம் இருக்கு, அங்க நீங்க தங்கிக்கலாம். அது எங்களுக்குன்னு தனியா ரூமா? ஆமா, உங்களுக்குன்னு தனியா இருக்கு. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய மேன்ஷன், எந்த ரூம்ல வேணாலும் நீங்க தங்கலாம். அதே மாதிரி குளியலுக்குன்னு ஒரு இடமும் இருக்கு, அங்க நீங்க போய் குளிக்கலாம். அப்படியா? அப்பனா நீங்களே ஃபர்ஸ்ட் குளிக்கலாம்ல? இல்ல, அது வந்து எப்படி பார்த்தாலும் மேஜிக் டிவைஸால க்ளீன் ஆயிடும். சோ அதனால யாரு குளிச்சா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போய் குளிக்கிறாங்களா, அது வந்து அங்க மரியாக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. அதே மாதிரி இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. வந்து யோசிச்சு கூட பார்க்கல மியூலன் உங்களை அனுப்புவாங்கன்னு. யாரு எவ்வளவு காசு கொடுத்து உங்களை வாங்க ட்ரை பண்ணாலும் யாருக்குமே அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஆனா இவரை நம்பி இவங்க அனுப்பியிருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நாங்க சோஃபியா கம்மன் தான் இருக்கா. ஆமா, என்ன ஆச்சு? நோட் பண்ணியா? எனக்கு சரியா தெரியல. அந்த கான்ட்ராக்ட்ல அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் அவளைக்கும் பிளாங்கா தான் இருந்தது. அல்ல இன்னமும் சரியா சொல்ல முடியல அவருக்குள்ள என்ன ஓடின்னு இருக்குன்னு. சோ அதனால அவளைக்கும் விஷயங்களை ஷேர் பண்ணாத. ஆனா அவ சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவர் உண்மையிலேயே கைண்டா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சிருக்கானா. இதை பார்த்து அவ ரொம்ப கஷ்டப்படுறா. வேலையெல்லாம் நான் தான் பண்ணும், அதுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்க. என்னோட ஜாப் வந்து என்ன ஆகும்? நான் வெறுமா டாய்லெட்டை கிளீன் பண்றதும் இல்ல அதுக்கும் கீழே இருக்க விஷயத்தை தான் பண்ற மாதிரி இருக்கும். என்ன கதியா இருக்கு? இல்ல அப்படி இல்ல, இன்னைக்கு வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டே, அதனால நம்ம ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன். சரி, நான் வந்து ஒத்துக்கிறேன், நாளையில இருந்து நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன். தாக்கமிய சொல்றான், அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், எனக்கு பிரச்சனை இல்ல. நம்ம மாஸ்டர்னு கூப்பிடாதீங்க, என்ன பேரை வச்சே கூப்பிடுங்க. இதுக்கப்புறம் தாக்கமிய அந்த வயசானவர் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தையும் வாங்குறான். நெக்ஸ்ட் சீன்ல போற வழியிலேயே ஒரு சர்ச்சை பாக்குறான். அந்த சர்ச்சுக்குள்ள அந்த காட் தான் இருக்காங்க. அவரோட பிளெஸிங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி சீடோனியா கிங்டம் இருக்கிற ஹோலி எம்பஸ் அவங்க தான் இந்த ரிலிஜியன் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எதுக்கு நீங்க இதை மோசமா பேசுனீங்க? ஆனா அப்படியே கண்ணை வந்து பாப்பானா, அவன் பார்த்தா அந்த உலகத்துல இருக்கான். என்ன தாக்கமே, ரொம்ப ஷாக் ஆயிட்டியா? நீ வந்து உன்னோட பிரேயரை ஆஃபர் பண்ண, அதுக்காக நானும் உன்னை இங்க கொண்டு வந்துட்டேன். வந்து கேட்ட கொஸ்டினுக்கான பதில நான் உனக்கு குயிக்கா கொடுக்குறேன். இப்பதாங்க தாக்கமிய சொல்றான், என்ன விஷயம்னா, இந்த சர்ச்சுக்கும் இந்த டிவைன் லைட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த டிவைன் லைட் அது வந்து காட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சர்ச் ஆஃப் டிவைன் லைட் அது வேண்ட வெறுப்பா எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதனாலேயே அவங்க சர்ச் ஆஃப் கிரியேஷனை எதிர்க்கவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் அங்க நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இவங்க தலையிட வரவே இல்லை. இப்படி இவங்க உள்ள வராம இந்த நாள் தான் சிடோனியால அந்த சம்மனிங் ஸ்பெல் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியுது. அதனால தான் என்ன மாதிரி டார்கெட்டே பண்ணாத சில பல ஆளுங்க உங்களும் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி என்னோட சூப்பர் பிளெஸிங்கையும் நான் அதனால தான் உனக்கு கொடுத்தேன். ஆனா இன்னமும் ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். எத்தனை பேரை மீட் பண்றியோ அவளுக்கு எவ்வளவு உன்னோட பிளெஸிங்கும் அப்படியே கம்மியாகும். அதாவது சிம்பிளா சொன்னா, நீ மத்தவங்களை மீட் பண்ணி உன்னோட உலகத்தை நீ பெருசாக்க ட்ரை பண்ணும்போது பிளெஸிங் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். ஒரு டுட்டோரியல் எப்படி முடிக்கிறோம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நீ உன்னையே அறியாம தப்பான ஆளுங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்பதான் உனக்கு புரியுது, இது வரைக்கும் அவன் சந்திச்ச ஆளுங்க அவங்க வந்து எதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னா ஹீரோ கிட்ட பிளெஸிங் இருந்திருக்கு. அதனால தான். இதனால அங்க ஹீரோக்கும் எல்லா விஷயமும் புரியுது. இதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து வரான். இந்த சைடு ஒரு பர்சனும் அந்த 3 ஹீரோஸை பத்தி கேட்கறான். 3 ஹீரோஸ் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி குழப்பத்துல இருந்தாங்க. லேடி எலிசபெத் அவங்க சொன்னனால இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்க வராங்க. இந்த சைடு அவங்க 3 பேரும் ட்ரைனிங் பண்றாங்க. யமாட்டோ அந்த பர்சனால சரியா அதை பண்ண முடியலையா, அப்படியே அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகத்து. விஷயத்துல இப்படிதான் அவன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பானா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இங்க திரும்பவும் ஆரம்பிக்கிறான். பார்த்து இருக்க அக்கானின்னு ஒரு பொண்ணுக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வயலன்ஸ் அது வந்து அவளுக்கு பிடிக்காதான். நீ வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இது வழியா தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடைக்கும், அதாவது இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு. நாங்க இன்னொருத்தனும் சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இதுக்கப்புறம் அங்க தாக்கிமி வரும்போது ஸ்பைடர் அப்படியே தள்ளி விட்டா. இதனால ஆள் அப்படியே விழுறான். தாக்கமி உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகல. தாக்கமி அவனோட ஐட்டம் பாக்ஸை வச்சு அதை அப்படியே மறையவும் வைக்கிறான். இதை பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுக்கு இன்னமும் டவுட் அதிகமாகுது. இந்த விஷயத்த அவ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். எல்லாருமே டின்னரை நான் இல்லாம பண்ணுங்க, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சைடு அவன் என்ன பண்றான்னு அவ பார்க்க போறாளா. ஆனா அவன் பண்ற விஷயத்த பார்த்து அவ ரொம்ப பயந்து போறா. 4 கையை வெட்டிட்டு பயங்கரமா அவனுக்கு வலிக்குது. அப்படியே அவன் ஹீல் பண்ணிக்கிறான். இது வந்து மரியாக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். கேட்டோன்னே சோஃபியாக்கு அங்க எதுவுமே புரியல. அப்படியே அவ குதிச்சு கேட்கறான், நீ வந்து மரியா கூட என்ன பண்ண போற? ஆனா அவ ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கி போயிடறா. இப்பதான் அங்க தாக்கமிக்க புரியுது. சோஃபியா ரொம்ப களைச்சு போயிட்டா. அதுக்கு காரணமும் அந்த கர்ஸ் தான். அதனால தான் இவ டயர்ட் ஆயிரான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அங்க கொண்டு போய் எக்ஸ்ட்ரா ஹீல பண்றானா. இதனால அவளோட காது அப்படியே சரியாவுது. கவலைப்படாத மரியா, இவ பழையபடி மாறிடுவா. இவ இதுக்கு முன்னாடி எப்படி சண்டை போட்டாலோ அதே மாதிரி இவளால திரும்பவும் சண்டை போட முடியும். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ இழுந்தோனே அங்க சந்தோஷமா சொல்றான், நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு தெரியல, நான் லைட்டா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நான் எப்படி இங்க வந்தேன்? தாக்கமே தான் உன்னை கொண்டு வந்தான். அப்படியா? அவனை நம்பாத, அவன் வந்து ரொம்ப மோசமானவன், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல, அவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப நல்லவனா இருக்கான். மிரர்ல அவளோட காதை காட்டுறாளா. இப்பதான் அவளுக்கு எல்லா விஷயமும் புரியுது. அந்த கஸ்ல இருந்து இவ எப்படியோ வெளியில வந்துட்டா. சீன்ல மரியா சொன்னனால அங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு வரா. இப்பதான் தாக்கமி கிட்ட அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. மரியா வந்து என் கிட்ட சொன்னா, நான் வந்து அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்லணும். தாக்கமியே இப்பதான் சொல்றான், அங்க பெப்பக் வழியா கிடைச்ச அந்த பாய்சனஸான ஹெர்ப் அதை வச்சுதான் நான் வந்து உன்னை ஹீல் பண்றதுக்கான மேஜிக்கை கண்டுபிடிச்சேன். கொஞ்சம் அது அவளுக்கு எனஃபா இல்ல. திரும்பவும் ட்ரை பண்ணும்போது
எனக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஹீல் இது வந்து என்னால பண்ண முடிஞ்சது. அதை வச்சுதான் நான் உன்னை ஹீலும் பண்ணேன். நீங்க சொன்னீங்களே மரியாக்கு இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு, அது வந்து என்னது, அது என்னன்னா மரியாதை இதை வந்து கொண்டு வந்தா, அதுவும் தூக்கி போடப்பட்ட இந்த குப்பையில இருந்தோ மத்த விஷயத்துல இருந்தோ தான் அது அவ்வளவு பாய்சனஸா இருக்குன்னா எதுக்கு நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்க, எல்லாமே உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான். கேட்டோன்னே அவ இன்னும் ஆச்சரியமாவரா, என்ன நான் வந்து ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல நான் வந்து சோஃபியா, நான் இனிமேலும் என்னோட லைஃப் லாங் முழுக்க உங்களுக்கு லாயலிட்டியோட இருக்க போறேன். ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கா, அப்படியே அவன் வெல்கம் பண்றான். எல்லாத்தையுமே காட் அவங்க மேல இருந்து பாத்துன்னு இருக்காங்க, அப்படியே பாத்துக்கினே சொல்றாங்க மில் காட் போன்ற விஷயம் இருக்கு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கு மேலதான் இது வேற லெவல்ல போக போகுது. இல்ல ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.